என்னங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? ஏங்க உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், ஏன் தூங்காம இருக்கீங்க? என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சுங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தானோ. கையிலையும் எழில் மாப்பிளையும் என்னால இப்படி பார்க்க முடியல தானோ. ஒரு பக்கம் பிசினஸ்க்கு லோன் கிடைக்கலன்னு சொல்லி மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்ம கையில் தான் அவங்க அம்மா பேசிட்டு போனதை நினைச்சு கையில் ரொம்ப மனசுடிஞ்சு போயிருக்கா. அவங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியல தானோ. ஏதோ ஒரு வாய்ப்பு கைகூடி வந்தாலும் ஆனா அது கடைசியில கையை விட்டு போயிடுது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா நிக்கிற நம்ம கையில் இப்போ கண் கலங்கி நிக்கிறத பாக்குறப்போ ஒரு நிமிஷம் துடிச்சு போயிட்டேன். தனம், இது வரைக்கும் நான் கையில் அப்படி பார்த்ததே இல்ல. கூட பிறந்த அண்ணனா கண்ணீரோட நிக்கிற என் தங்கச்சிக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அவ கண்ணீரை துடைக்கிற ஒரு தீர்வை என்னால கொடுக்க முடியல தானோ. ஏதாவது ஒண்ணு பண்ணி மாப்பிள்ளைக்கு உதவி பண்ணணும்னு தோணுது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தான் தானே ரொம்ப தப்பா இருக்கேன். ஆரம்பத்திலேயே நான் பொறுப்பா இருந்திருந்தா இன்னைக்கு கையிலும் சரி நம்ம குடும்பமும் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்கல்ல. படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம வேலைக்கு போக வேண்டிய சமயத்துல பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா இருந்து இந்த குடும்பத்தை இப்படி ஒரு நிலைமைக்கு கஷ்டத்துல தள்ளிவிட்டது நான் தானே.